மணிமேகலைன்றவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்சன். ஓகேவா? ஆங்கரிங்ன்றது வேறு சப்ஜெக்ட்டு, இது வேறு சப்ஜெக்ட்டு. மணிமேகலையால் ஒரு 10,000 பேர் இருக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி பேச முடியுமா? ஒரு கெஸ்ட்டை வரவேற்க தெரியுமா? இல்லை, நான் கேட்குறேன், அதுதானே உண்மை. பட் ஆனால் மணிமேகலைக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. அவங்களும் ஒரு 15 வருஷமாக இருக்கிறாங்க. காலேஜ் டைம்லேருந்து 2 பேருமே வந்து ஆங்கரிங்கில் வந்து சன் மியூசிக்கில் வந்து மணிமேகலை வந்து உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு பிடிக்கிறது வந்து போகிறது வந்து அது ஆங்கரிங் கிடையாது. இந்த ஸ்டேஜ் ஆங்கரிங்கு ஒரு ஷோ ஆங்கரிங்கிறது வேறு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கும் ஒரு கேட்டகிரி இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு அவங்களால ஒரு என்னென்ன பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும். அவங்கள கூட்டின்னு வந்து நீங்கள் ஆங்கரிங்காக போட்டிருக்கீங்க. ஒரு கெஸ்ட்டை வர வச்சு அவங்களால ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் அவங்கள பற்றி பேசி ஆங்கர் பண்ண முடியுமா? முடியாது. இது நான் சொல்ல, அங்கே உள்ளே இருக்கிறவங்களே கலாய்க்கிறாங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட்டு. அதாவது தெரிஞ்ச விஷயத்த பண்ணணும். எனக்கு இது பிரச்சனைக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டால் விஜய் டிவி தான். எதுக்கு வந்து ஒரு கோமாளியே நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்கள இங்கே இதில் போட்டுற விட்டு தேவையில்லாமல் ஒரு ஆங்கரில் போட்டு இதில் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க நம்ம தான் டைம் பாஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் விஜய் டிவி. எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு இதை பேச வச்சு இன்னும் அந்த ஷோ வந்து பிரபலப்படுத்த விரும்புகிறாங்க. ஏன்னா இதில் வந்து குறும்படம் போட்டு அந்த இதில் பண்ணுறதுலாம் விஜய் டிவி அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதெல்லாம் டவுட் ஆகுது. இது வந்து ஒரு செட்டிங்கானு கூட தெரில. ஏன்னா அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து பேச வைக்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அது இல்லையா? இப்போது மணிமேகலை வந்து வெளியே போயிட்டாங்கன்னு தெரியும். போயிட்ட உடனே தெரிஞ்சு வந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை. இவ்வளோ தூரம் பூகமும் அடிச்சிருக்கு. பிரியங்காவும் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒரு வேளை நம்மளை வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அதான் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது வந்து இதுதான் உண்மை. மணிமேகலை நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. பட் ஆனால் பிரியங்கா ஆங்கர்னால் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம், அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்ல பிரச்சனைங்க. அவங்கள வந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்மளை வந்து இது பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க விஜய் டிவி. இந்த பிரச்சனை எதனால், ஏன் இவங்க சண்டைன்னு சொல்லிட்டு அதாவது இவங்களாவே ஒரு சில பேர் வந்து ரூமரை கலப்பிக்கிறானுங்க. சிலவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, தமிழனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் வந்து, அவங்க வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து அவங்க வந்து நார்த் இந்தியாக்காரன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமு சம்மந்தமே இல்லாமல் உள்ள என்ட்ராகி எதுக்கும் முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டிவி ஷோவில் ஒரு நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது. இது வந்து நான் தமிழ் சப்போர்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு சப்போர்ட் மாட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது அவங்களும் ஒரு ஆங்கரு, அவங்கள வந்து தமிழில் தானே பண்ணுறாங்க. மலையாளத்தில் ஆங்கர் பண்ணுறாங்களா இல்லை தெலுங்கில் ஆங்கர் பண்ணுறாங்களா? தமிழ் தானே பண்ணுறாங்க. அது என்ன இதுலேயே வந்து உங்களுடைய அந்த இது வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என்ன மேட்ரு இருந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சுயசரிதை பண்ணி பார்க்கணும். இப்போது நீங்கள் நார்மலாகவே ஒரு ஆஃபீஸ்லன்னு வச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஒருத்தர் டிஎல் இருக்கானா, அவனுக்கு கீழே இருக்கானா, அவன் மேலே வந்தானா கண்டிப்பாக வந்து ஒரு ஈகோ கிளாஷ் வரதான் செய்யும். அதே மாதிரி தான் ஒரு ஆங்கர், ஒரு ஷோவில் 2 ஆங்கர் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன வரும், சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் வரதாங்க செய்யும். இது பார்த்தீங்கன்னா பிரியங்கான்றவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வச்சுங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதாவது ஒரு தொகுப்பாளர்லேயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. 2016, 2017, 2018, அப்புறம் 2020, 2021 பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப்லேருந்து ஒரு சிறந்த தொகுப்பாளருக்கான விருதும் பெற்றிருக்கிறாங்க. ஸோ வந்து அதாவது அவங்கன்னா ஒரு 1000, 2000 பேர் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு என்னன்னா ஒரு கோஆர்டினேட் பண்ணி பேசக்கூடியவங்க. அது ஜாலியாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வள்ளல் படுத்துன்னு வச்சுங்களேன். ஸோ அவ்வளோ பேர் ஒரு சீனியர் பர்சன் வந்து இருக்காங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஏற்பட தான் செய்யும். ஒரு சின்ன அதாவது எல்லாரும் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதை வந்து ஒரு பெருசாக ஆக்கிட்டு எனக்கு மணிமேகலை இந்த அளவுக்கு வந்து கொண்டு போனது வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவங்க சுயமரியாதை காப்பாற்றுறதுக்காக அவங்க போனேன்னு சொல்கிறாங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம் சரிக்கலாம். அதுக்காக வந்து மற்றவங்களை வந்து குறை சொல்லணுன்றது வந்து அது தேவையில்லாத ஒன்று தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த ஷோவில் இது எப்படி நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் சுஜின்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்லெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைத்து வைக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்து மணிமேகலை நீங்கள் வந்து யாருமே வந்து வரவேற்க மாட்டேங்க, சரியாகவே வரவேற்க மாட்டேங்க, பிரியங்கா பாருங்கள் சூப்பராக வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க. உடனே பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆங்கரிங் பண்ணி எப்படி வரவேற்கணுமோ அவங்க ஸ்டைலில் வரவேற்கிறாங்க. அதாவது வரவேற்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 minutes வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்கள பற்றி. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதனால் வந்து அங்கே மணிமேகலையோட முகம் மாறுது. அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து திவ்யா துரைசாமின்றவங்க வந்து வாழை படத்தில் நடிச்சிருப்பாங்களே, அவங்க இருக்கிறாங்க. அதுமாரி அவங்க வந்து ஹெல்மெட் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க, ஹெல்மெட் ஆகுறாங்க. ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்தமாரி பிரியங்கா தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டிவ் வந்தாங்க, நான் இந்த அளவுக்கு வந்து காரணம் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க என்ன பண்ணணும், யார் பேசணும், ஒரு ஆங்கர் பேசணும், ரைட் விடுங்க. இருந்தாலும் இவங்க வந்து பிரியங்கா வந்து என்னை பற்றி நீங்கள் பேசிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே போயிட்டு ஆங்கர் இதில் போயிட்டு அவங்க மைக்கை பிடிச்சிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது மணிமேகலை டென்ஷன் ஆகிடுறாங்க. மணிமேகலை டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் எப்படி பேசலாம், நான் தானே ஆங்கரு, நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளாஷ் ஆகுது. இவங்க வந்து அந்த இடத்துல வந்து சீனியரான ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஒரு டென்ஷன் ஆகிட்டுக்கிறாங்க. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, நான் அழுதுட்டு போயிட்டு கேரவனில் உக்காந்துட்டுக்கிறாங்க. அங்கே அவங்க அந்த டிவி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போயிட்டு விஜய் டிவி சைட்லேருந்து போயிட்டு அவங்க பேசி கூப்பிட்டு வந்து உட்கார சமாதானப்படுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒத்துக்கலை. எனக்கு மணிமேகலை மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லிட்டாங்க. மணிமேகலை வந்து என்னால் முடியாது, நான் ஆங்கரு, அவங்க எப்படி பண்ணலாம், அதெல்லாம் முடியாது, நான் மன்னிப்பே கேட்க முடியாது சொல்லிட்டாங்க. அடுத்த நாளும் ஷூட்டிங் நடந்திருக்கு, எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்க வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பயும் செட் ஆகலை. சரி நம்ம வந்து ஒரு ஆக்ட் மாரி போயிட்டு அதுலேயும் ஒரு இந்த மன்னிப்புன்ற ஒரு மேட்ரு கொண்டு வந்து 2 பேர் சமாதானப்படுத்தலாம் பார்க்குறோம். அதுவும் வேலைக்கு ஆகலை. அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் வந்து அப்படி மன்னிப்பு கேட்டு தான் நான் வந்து ஆங்கர் ஆகணும்னா அப்படியே போட்டேன், ஆங்கர் வேலையை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, நான் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போது மணிமேகலை இருக்காங்க, மணிமேகலைக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸு இருக்கிறாங்க. சரி, அவங்க தமிழ் பெண்ணு எல்லாமே கரெக்டு, அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து ஒரு நிகழ்ச்சியில் அவங்க மணிமேகலை வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கோமாளியாக இருந்திருக்கிறாங்க, நல்லா காமெடி பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் வந்து ஒரு ஆங்கரிங் ஸ்டேஜில் வந்துன்னா ஒரு ஆங்கரிங் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், அங்கேயும் ஆங்கரில் வந்து ஒரு கோமாளித்தனமாக வந்து பண்ணுறவங்க தான் மணிமேகலை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்காக வந்து அவங்க என்ன பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் வந்து சுயமரியாதை உள்ள பெண், எனக்கு வந்து இது தேவையில்லை, எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு இவ்வளோ காசும் தேவையில்லை, எனக்கு இதுவும் தேவையில்லை, நான் வேறு எங்கன்னா பொழிச்சிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த பிரச்சனையை வெளிப்படுத்துகிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு இந்தமாரி பிரச்சனை ஆகிடுச்சு, பேரை சொல்லாமல் மற்ற எல்லா விஷயத்தையும் இந்தமாரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, என்னை வந்து எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வந்து டாமினேட் பண்ண பார்க்குறாங்க, ஏதோ சொல்லிட்டாங்க. இது சொல்ல வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லைன்றது தான் என்ன சொந்த கருத்து. இதுதான். ஏன்னா அந்த ஷோ வந்து எல்லாருமே பார்க்குற ஷோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. சரி, எல்லாமே தெரிஞ்சுன்னு தான் நீங்கள் போகிறீங்க, கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்றது வரதான் செய்யும். இதை வந்து இது இப்படி வெளிப்படுத்தி இது பண்ணுறது விளம்பரம் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தோணுது. இல்லை வந்து நெக்ஸ்ட்டு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக ஒரு இது பண்ணுறீங்களான்னு சொல்ல தோணுது. இதுதான் உண்மையான ஃபேக்ட்டுங்க, இதுதான் உண்மை. ஒரு திறமை, அதாவது நீங்கள் வந்து பிரியங்கா வந்து நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா வந்து திறமையால் மட்டும்தான். அதாவது நீங்கள் என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி, என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் மேலே வந்தாலும் சரி, திறமை இருந்தால் மட்டும்தான் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஒரு 10 வருஷமாக ஒரு டெலிவிஷன் நெட்வொர்க், அவங்க வந்து 5 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, 15 வருஷமாக இருக்கிறாங்க, மணிமேகலை இருக்கிறாங்க. ஆனால் ஆங்கராக பக்கா ஆங்கராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரியங்கா இல்லையா? அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு திறமைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அவங்க சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்கன்னா சரி, ஆங்கர்னால் அது விட்டு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம அதுக்காக வந்து நம்ம தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டோம் அந்த மாதிரிலாம் இதில் தேவையில்லாத பேச்சு, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இதுக்காக வந்து இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆளுங்கள்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஃபேஸ்புக்கில் இதில் போடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஒரு சின்ன விஷயம், இன்னொரு விஷயம் தெரியுமா, பிரியங்கா கிட்டேருந்து இன்னும் வந்து அவங்க வந்து இன்னும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லை. அதை பற்றி அவங்க கொடுத்தா தான் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அதே போல் வந்து விஜய் டிவி கிட்டே ஒரு விஷயம் நான் டேரெக்டாகவே கேட்டு விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் மட்டும் வந்து நீங்கள் குறும்படம் போகிறீங்க, ஏன்னா அது பிரச்சனை ஆகி போச்சு. கண்டிப்பாக என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கா ஃபுட்டேஜ் வச்சுருப்பீங்க. அந்த ஃபுட்டேஜை ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டு முடிச்சு விட்ருங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ தெரிஞ்சிட்டு போகுது யார் தப்பு பண்ணியிருக்கே, யார் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட போகுது. அதை விட்டுட்டு சும்மா வந்து இதே போயிடுச்சுன்னா இது வந்து பிரச்சனை தான் வரும். இன்னும் வந்து பிரியங்கா ஏன் வாயை திறக்கலாம், சரி எதுக்கு இது பெருசு படுத்துறோன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்களா, இல்லை வெக்கேஷன் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குங்க. அப்புறம் இந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, நான் இப்போ இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஒரு பிரச்சனை டிவி ஷோவில் நடக்குது, கரெக்டுங்களா? அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிவினா அவங்களுக்குள்ளே ஒரு பேசி முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. சரி, பொது வழியில் வந்து மணிமேகலை சொல்லிட்டாங்க. அதுக்காக
என்னென்னலாம் யூடியூப்பில் பேசுகிறான்னு தெரியுமா? அந்த பிரியங்கா வந்து அவங்க தனிப்பட்ட விஷயத்தில் போயிட்டு அவன் புருஷன் எப்படி புருஷனே வந்து விட்டு போயிட்டான் இவ பண்ணுற டார்ச்சர்னால. அதாவது இந்த மாதிரி அது பிரச்சனைக்குள்ளே, அதாவது பர்சனல் மேட்ருக்குள்ளே போய் இன்டர்ஃபியர் ஆகிட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு தமிழ் பெண் வந்து அவமானப்படுத்தும் போது, யோ அறிவு கட்ட முட்டா பசங்களா, இது வந்து தமிழ் பெண்ணு அந்த மேட்ரு கிடையாது, இது டிவி ஷோங்க. டிவி ஷோவில் நடக்கிற விஷயம். இதில் வந்து நீ தமிழ் அது ஹிந்திக்காரிலாம் கிடையாது. அது தமிழ் தான் ஆங்கர் பண்ணுது. அதனால் வந்து மலையாளத்தில் பண்ணுறா இல்லை தெலுங்கில் பண்ணுறா இல்லை ஜாப்பனீஸில் பண்ணுறா. இதை வந்து அது கூட கம்பேர் பண்ணி ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறது தப்பு. மணிமேகலைன்றவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனு. தான் லவ் பண்ண பையனை வந்து மாற்று சமுதாயம் முஸ்லீமாக இருந்தாலும் எனக்கு அவர் தான் எனக்கு வேணும், கண்டிப்பாக வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்து ஏகப்பட்ட சங்கிகளுக்கு செருப்படி கொடுக்குற அளவுக்குலாம் அவங்க பேசியிருக்காங்க. அதெல்லாம் சல்யூட் அடிக்கிறேன் அவங்களுக்கு. பட் ஆனால் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசுப்படுத்தி என்னை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து இது ஏற்றுக்க முடியாதது. பிரியங்கா வந்து ஒரு மிகப்பெரிய திறமைசாலின்றது அது உண்மை. அவன் திறமைசாலி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஈகோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து அதை வந்து குற்றம் சொல்லி இதே ஒரு பிரச்சனைன்னு காட்டி கொண்டு வரதுலாம் இது தேவையில்லாத விஷயம். தயவுசெய்து இதுதான் மேட்ரு. இதை வந்து தேவையில்லாமல் அவங்க பர்சனல் மேட்டரில் போகிறது, அவங்க பேரண்ட்ஸை திட்டுறது, அவங்க பர்சனலில் உள்ள இன்னும் பச்சையாக பேசுகிறது, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் தேவையில்லாத கதை. நம்மளுக்கு சாப்பாடு முக்கியங்க. சாப்பாடுக்கு அத்த வேலை நம்ம என்ன பண்ணணுமோ அதை பாருங்கள். அதை விட்டு இது ஒரு பெருசாக எடுத்துக்கின்னு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஓடிந்து இந்த கதை. இது எப்போ தான் முடிய போகுதுன்னு தெரியல. விஜய் டிவி தயவுசெய்து சீக்கிரம் முடிச்சு விடுங்க.